சிவ மனசுல சக்தி, ரவுத்திரம், தில்லுமுள்ளு, புலி போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சு மக்கள் மனதுல இடம் பிடிச்சவர் தான் காமெடி நடிகர் சத்யம் சிவகுமார். இவரு கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்க மாதம்பட்டியில தான் பிறந்திருக்காரு. இவர் ஒரு ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆரம்பத்துல சத்யன் 2 திரைப்படங்களை தன்னுடைய அப்பாவுடைய ஓன் ப்ரொடக்ஷன்லயே ஹீரோவா நடிச்சிருந்திருக்காரு. ஆனா அந்த படங்கள் எதுவும் அவருக்கு கை கொடுக்கல. இதனாலே சத்யனுடைய அப்பாவுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டமும் ஆகிருக்கு. அதன் பிறகுதான் காமெடி நடிகரா தமிழ் சினிமாவில அவர் நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு. நடிகர் சத்யராஜுடைய சொந்தக்காரர் தான் நடிகர் சத்யன். நடிகர் சத்யராஜுடைய பாட்டி தான் நடிகர் சத்யனுடைய அப்பாவுக்கு அத்தைன்னு சொல்லப்படுது. நடிகர் சத்யனுக்கு நடிகர் சத்யராஜ் சித்தப்பாவாம். குட்டிராஜான அழைக்கப்பட்டு வந்துட்டு இருந்த சத்யன் இப்போ தன்னுடைய எல்லா சொத்தையும் வித்துட்டு சென்னையில ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல குடிபெயர்ந்திருக்காருன்னு சொல்லப்படுது. சத்யன் ஹீரோவா நடிச்சிருந்த அந்த 2 படமும் நஷ்டமானதுனாலதான் அவரு இந்த மாதிரி தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்ப முடியாத அளவுக்கு கடனாளியா ஆயிட்டாருன்னு அவருடைய சொந்தக்காரங்க இப்போ வேதனை தெரிவிச்சிருக்காங்க. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சிறுகடிக்க ஆசை சீரியல் மூலமா பிரபலமானவங்க தான் கோமதி பிரியா. என்னதான் இவங்க மல்டிபிள் லாங்குவேஜ்ல சீரியல்கள் பண்ணாலும் சிறுகடிக்க ஆசை மூலமா இவங்களுக்கு தனி ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருக்காங்க. இந்த நாடகத்துல ஹீரோவா நடிக்கிற வெற்றி வசந்த் கூட இப்பதான் ரீசெண்டா திருமணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில கோமதி பிரியாவும் தனக்கு திருமணம்ங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து பலரும் உங்களுக்கு இப்ப திருமணமானு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோமதி பிரியாவுக்கு உண்மையாலுமே திருமணம் நடக்க போகுதா இல்லையாங்கிறத அவங்களே நம்மளுக்கு சொன்னாதான் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.